இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் சார்ந்த கோரிக்கை ஆட்சேபனை மனுக்களை பரிசீலிக்க அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நீதிசார் அலுவலர்களை இதற்காக நியமித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இணைகிறார். வெங்கடேசன் வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சொல்லும் செய்தி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது சுமார் 7 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களில் தற்போது முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக அவர்களுக்கு நோட்டீஸ் என்பது அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே கடுமையான முரண்பாடுகள் என்பது நிலவி இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்க முதல்வரே உச்சநீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுக்களுடன் ஏனைய மனுக்களும் இணைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இன்று விசாரித்தது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் குறிப்பாக மேற்கு வங்க அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள நம்பிக்கையற்ற நிலையில் ஒரு அசாதாரண சூழல் என்பது ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறோம். குறிப்பாக இந்த எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியல் முரண்பாடுகள் சார்ந்த கோரிக்கை மற்றும் ஆட்சேபனை மனுக்களை பரிசீலிக்க மாவட்ட நீதிபதிகள், மாவட்ட முன்னாள் நீதிபதிகளை பணியில் ஈடுபடுத்துமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எஸ்ஐஆர் விவகாரத்தில் மேற்கு வங்க அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் தற்போது இந்த நிலை வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த எஸ்ஐஆர் அந்த விண்ணப்ப முரண்பாடுகளில் களையக்கூடிய அந்த மாவட்ட நீதிபதிகளுக்கு உரிய பாதுகாப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் எஸ்பிக்களும் வழங்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் எஸ்ஐஆர் பணிகளின் போது அதிகாரிகள் அச்சுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் மனு தொடர்பாக அம்மாநில டிஜிபி கூடுதல் பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.